ஃபர்ஸ்ட் டபுள் ஹெடர் ஆஃப் ஐபிஎல் 2026 டன் அண்ட் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்க. நான் ரெண்டு பேருக்கிட்டுமே ஒரு காமனாலிட்டி பாக்குறது, டூ குட் போலிங் சைட்ஸ் ஆர் அட் த டாப் ஆஃப் த டேபிள். டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்பின் அட்டாக் வேற லெவல்ல இருக்கு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் விப்பி, அதோட சேர்த்துக்கோங்க முகேஷ் குமாரோட பவர் பிளே போலிங், நட்ராஜன் அண்ட் லுங்கி எங்கீடியோட டெத் போலிங். வேற லெவல்ல இருக்கு அவங்களோட போலிங் லைனப். அண்ட் ரெண்டு டீம்ஸுமே தேர் லெட் பை குட் கேப்டன்ஸ். இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல், இந்த பக்கம் ரியான் பராகும் இந்த சீசன்ல ஒரு இம்ப்ரூவ்ட் கேப்டனா தெரிகிறாரு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங், ரவி பிஷ்னாய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லேட்டா தான் கொண்டு வந்தாங்க, பட் 4 விக்கெட். அவங்களுக்கு சந்தீப் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர், ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் குரூஷியல் டைம்ஸ்ல சிப்பின் பண்றாங்க. இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே விளையாடினாரு. மேட்ச் நான் ஆட வைக்கலையா, என்னோட வெறி எல்லாத்தையும் நான் சேனலைஸ் பண்ணி என்னோட போலிங்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ஓவர் 11 டு டிஃபெண்ட், ரஷீத் கான் அண்ட் ரபாடா பிளேயிங் நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போது தட் ஓவர் வாஸ் நெவர் ஈஸி. துஷார் தேஷ்பாண்டே அந்த ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணி அந்த யார்க்கர்ஸை நெயில் பண்ணாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஸோ லிட்டரலி இட் வாஸ் 6 balls 10 to win. நான் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தேன். அண்ட் இட் வாஸ் நெவர் அன் ஈஸி சிச்சுவேஷன். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடாத போது உங்களுக்கு அந்த ரிதம் கூட இருக்குமான்னு தெரியல. பட் 3 overs 1 for 24 அப்படின்னு ஸ்கோர் கார்டில் பார்க்கும்போது இட் நெவர் ஜஸ்டிஃபைஸ் அண்ட் சிக்னிஃபைஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் துஷார் தேஷ்பாண்டேஸ் கான்ட்ரிபியூஷன் வாஸ். எஸ், ரவி பிஷ்னாய்க்கு அந்த பிளேயர் ஆஃப் த கேம் போகும். த்ரூவ் ஜுரேல் அடிச்ச அந்த ஒரு 75க்கு அவர் கிரெடிட் போகும். ஜெய்ஸ்வால் அடிச்ச அந்த ஹாஃப் செஞ்சுரி கிரெடிட் போகும். பட் ரெண்டு பேருக்கு கிரெடிட் போறது கம்மியா இருக்குங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் போட்ட அந்த பெனல்டிமேட் ஓவர், அவர் ரபாடாக்கு நல்லா மார்பாக்ஸ்லேயே குத்தின சில பவுன்சர்ஸ், அண்ட் துஷார் தேஷ்பாண்டேயோட கடைசி ஓவர். ஐ திங்க் இந்த சீசன்ல இது வரைக்கும் த மோஸ்ட் த்ரில்லிங் கேம். நம்ம கடைசி ஓவர் வரைக்கும் போய் பார்த்தோம். 1 ball 7 to win அப்படின்னும் போது 6 அடிச்சிருந்தா சூப்பர் ஓவர் கூட போயிருக்கும். பட் வேற லெவல்ல இருந்தது அந்த கேம். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பீட்டிங் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் எப்போதுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் ஐபிஎல்ல. ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிட்டாங்களே 13 வருஷத்துக்கு கழிச்சு அப்படின்னு பார்த்தா செகண்ட் கேம் சாமிக்கு விட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், வி ஹேவ் டு டாக் அபவுட் சமீர் ரிஸ்வி. phenomenalங்க. அதாவது வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் டன் திஸ் ஃபீட். 3 games கண்டினியூஸா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருக்காரு சமீர் ரிஸ்வி. இவ்வளோ நாளா டேலண்ட் அப்படின்னு பேர் போனவர் டொமஸ்டிக்ல இவ்வளோ வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை ஐபிஎல்லையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஎஸ்கேஸ் லாஸ் இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் கெயின் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஓவரால் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் போத் ஆஃப் தெம் லுக் லைக் அ வெரி வெரி பேலன்ஸ் சைடு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் இல்லாம போனாங்கன்னா அவங்க ஒரு 12 or 13 or 14 பிளேயர்ஸுக்கு நடுவில் தான் மாற்றி ஆடுவாங்களோ அப்படின்னு தோணுது. தே லுக் லைக் ஃபினாமினல் சைட்ஸ். அண்ட் மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் பற்றியும் பேசும்போது சாய் சுதர்ஷன் ஃபார்ம்ல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசோக் சர்மா போட்ட ஸ்பீடு 154 ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. பட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங், வாஷி, ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, கிளென் பிலிப்ஸ், இவங்க 4 பேருமே பெருசா கிளிக் ஆகிற மாதிரி தெரியல. ஓவரால் குஜராத் டைட்டன்ஸுக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. பட் டபுள் ஹெடர், ஃபர்ஸ்ட் டபுள் ஹெடர் ஆஃப் இந்த ஐபிஎல் வாஸ் வேற லெவல். அடுத்து வர டபுள் ஹெடர் சன்ரைசர்ஸ் vs LSG and RCB vs CSK. It's going to be a blockbuster Sunday.